என்ன மன்னிச்சிரு தேவராஜ். இத்தனை வருஷமா நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன். உங்களை போய் நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேனே. இப்பதான் நான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணிருக்கேங்கிறத எனக்கு புரியுது. அரசியல்ல எனக்கு இவ்வளவு பெரிய பேரும் புகழும் இருந்தாலும் கூட இருக்கிறவங்கள யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கூட தெரியாம போயிடுச்சு. நான் எவ்வளவு பெரிய பாவி. அக்கா அக்கான்னு உருகி உண்மையான பாசத்தை காட்டினேனே. ஆனா இத்தனை நாளா அவ என்ன ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணிட்டு இருந்தான்னு தெரியும் போது மனசு ரொம்ப வலிக்குதுப்பா. இத்தனை வருஷமா எந்த ஒரு தப்பும் பண்ணாம ஒரு அப்பாவிக்கு தண்டனை வாங்கி கொடுத்து உன்னோட மொத்த வாழ்க்கையையும் நான் கேள்விக்குறியாக்கிட்டேன். அந்த பாவத்தை இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால தீர்க்க முடியாது. தயவு செஞ்சு நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேலா மாப்ள என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ ஐயா, என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க மன்னிப்பு கேட்டதெல்லாம் போதும். நீங்க இதை வேணும்னு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாம் அந்த வேதநாயகியோட சூழ்ச்சி தான். அது எல்லாருக்குமே தெரியும். உங்களை பத்தியும் எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க. சரி, நம்ம முதல்ல கிளம்புவோம். அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். நம்ம இல்லாம வேதநாயகி அங்க என்ன பண்றான்னு தெரியாதுப்பா. அவளை தனியா விட்டா ஆபத்து. வாங்க போலாம். அவ இதுவரைக்கும் ரொம்ப ஆடிட்டா. இன்னைக்கு என்னையே கடத்தி கொலை பண்ற அளவுக்கு அவ துணிஞ்சிட்டால.